வணக்கம். இப்போ வந்து நம்ம காடை கிரேவி வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து காடை கிரேவி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி, முழு தக்காளி, மீடியம் சைஸ் 2 ஆனியன், 3 காஞ்ச மிளகாய், கால் கை அளவு மிளகு, சீரகம் வந்து சிறிதளவு சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வதக்கினா போதும். ஆயில் சூடான பிறகு நம்ம கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஆனியன், தக்காளி, காஞ்ச மிளகாய் வந்து நம்ம வதக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து வதக்கிட்டு கூட வந்து சோம்பு சிறிதளவு ஆட் பண்ணிங்க. கூடவே சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இந்த அளவுக்கு ஏற்ற தான் சால்ட்டு நான் சேர்க்குறேன். அதே போல் நீங்கள் சேர்த்துங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். இதுக்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை இதில் இருக்காது. கறியில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 4 to 5 மினிட்ஸ் வந்து நான் நல்லா வதக்கிட்டேன். கலர் மாறிடுச்சு. நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன சைஸ், ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியம் சைஸில் 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி நம்ம வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, நம்ம கட் பண்ண ஆனியன், பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா வதக்கி வைக்கணும். ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து சரிசமமாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை வர அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனைனா அந்த ஸ்மெல்லு போகணும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. கூட வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ரொம்ப நல்லது, அயன் சக்தி, அதனால் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, கூட வந்து ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கிங்க. அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து நான் போடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து 4 காஞ்ச மிளகாய் போட்டதுனால, நான் மிளகுலாம் நம்ம போட்டதுனால கம்மியாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், சின்ன ஸ்பூன். மசாலா நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சிக்கிற தக்காளி வெங்காயத்தை வந்து நம்ம போட போகிறோம். தக்காளி வெங்காயம் வந்து குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. மிக்ஸி ஜாரை வந்து க்ளீன் பண்ணது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தான், சிறிதளவு. உப்பும் காரமும் நீங்கள் பார்த்துங்க. உப்பும் காரமும் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். 3 நிமிஷம் வந்து நான் வதக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் விட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். காடையை வந்து
ஆட் பண்ணிக்கலாம் காடையை. காடை வந்து 4 துண்டாக கட் பண்ணியாச்சு. ஒரு காடையை 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்லோ ஃபயரில் வந்து இப்போ வச்சுருக்கணும். இப்போ காடையை வந்து மசாலா எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லோ ஃபயரில் காடையை வச்சுட்டு நம்ம எல்லா மசாலாவும் வந்து காடையில் படுற அளவுக்கு நம்ம திருப்பிக்கணும். இதில் வந்து நான் வந்து 9 காடை நான் செய்கிறது வந்து 9 காடை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நல்லா வந்து மிக்ஸ் ஆன பிறகு ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃபயரில் மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃபயரில் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் பொறுத்து நம்ம வந்து மூடி எடுத்து பார்க்கலாம். தண்ணி வந்து பாருங்கள், தண்ணி வந்து விட்டுடுச்சு, நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் எல்லா இடமும் நல்லா வேகும். அதனால் நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக பக்கமும் மசாலாவை நம்ம திருப்பிட்டோம். திருப்பியும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடியை போட்டு ஸ்லோ ஃபயரில் விட்டுடலாம். 10 நிமிஷம் பொறுத்து நம்ம மூடியை எடுத்து பார்க்கலாம், செக் பண்ணலாம். தண்ணி நல்லாவே வந்துடுச்சு. இப்போ வந்து அதே போல் நம்ம திருப்பி விட்டுடலாம். தண்ணி பாருங்கள், மூடி போடும்போது குழம்பாவே ஆகிடுச்சு. நல்லா தண்ணி நிறைய ஆகிடுச்சு. அதனால் நம்ம தண்ணியே வைக்கக்கூடாது. நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து 25 மினிட்ஸுக்கு மேலே விட்டுட்டோம். ஏன்னா 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயர். இப்போ திருப்பி பண்ணும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 25 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃபுல் ஃபயர் விட்டு நம்ம வந்து இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கிரேவி இப்படி நல்லா ட்ரை பண்ணோன்னா ஃபுல் ஃபயர் போட்டு மூடியை எடுத்து விட்டுருங்க. ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுடணும் அந்த டைமுக்கு. இப்போ வந்து நான் நல்லா ட்ரை பண்ண போகிறேன். அதனால் ஃபுல் ஃபயர் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் வந்து நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதுன்ட்டு நான் ட்ரை பண்ணிக்கினேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.